சமீபத்தில் சத்தியம் தொலைக்காட்சியில் முக்தர் என்ற நெறியாளர் காமராஜரை பற்றி கொஞ்சம் இழிவாக பேசியிருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை. அதாவது தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற அரசியல் காலகட்டத்தில் இன்றைக்கி ஸ்டில் டேட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஸ்டாலின் அவர் தான் ஆட்சி செய்கிறார். அப்படி ஆட்சி செஞ்சு கூட மீண்டும் வந்தால் என்னுடைய ஆட்சி உங்களுக்கு தரேன் அப்படின்னு ஸ்டாலினை சொல்ல முடியாது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி அவர் தந்தை ஆண்ட கலைஞர் ஆண்ட ஆட்சியை தரேன் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா காமராஜர் ஒரு குறிப்பிட்ட வருஷத்தோடு அவர் எல்லாமே போயிட்டார், புரியுதுங்களா? இறந்து போயிட்டார், ஆட்சியாண்டு இறந்து போயிட்டார். அப்போது என்றைக்கோ அதான் வரலாறு தான். அப்போது என்றோ ஒரு காலத்தில் வரலாற்றில் புரியப்பட்ட காமராஜர் ஆட்சி வேணும்னு சொல்லி இன்னைக்கு இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூட மக்கள் கேட்குறாங்க. அந்தளவுக்கு நன்மை செஞ்சுக்கிறார் காமராஜர் அவர்கள். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் பேரை அழிக்கணும், கெடுக்கணும், குடிச்சோர் பண்ணணும். என்னடா அது? அப்போ கலைஞராட்சி கேட்கல, தான் முத்துவேல் மகன் ஸ்டாலின் ஆட்சி எவனுமே கேட்கல. எப்போ பார்த்தாலும் யார் வந்தாலும் காமராஜர் ஆட்சி வேணும், காமராஜர் வைக்கணும், ஆட்சி வேணும் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பன்றிகளுக்கெல்லாம் பணம், இவங்கெல்லாம் பணத்துக்காக என்ன தின்னுவாங்க, திருட்டு போயிடுங்க. அப்போ இவங்க கூலி கொடுத்து இவங்க பேச வைக்கிறாங்க. அதனால தான் காமராஜர் அவர்கள், ஏன்னா நான் யோகியமாக இருக்கேன், எதிரில் இருக்கிறவனும் யோகியமாக இருக்கிறோம்ல, நான் அசிங்கமாக இருக்கும்போது என்ன பண்ணுறான், சேர்த்து பார்த்து அவனை போட்டுருது. படுறான், அவனும் சாக்கடையாக இருக்கான், நானும் சாக்கடையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்பிக்கை போடுவாங்க. அந்த மாதிரி தன்னால் யோகியமாக இருக்க முடியல, அதனால அடுத்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்தவங்க வசதி பாடிட்டு இருக்காங்க, பணத்துக்காக என்னென்ன பேசுவாங்க. இப்பயும் சொல்கிறேன், காமராஜ் என்கிற ஒரு மனிதர் தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுத்துட்டு போயிட்டார். அவங்களுக்கெல்லாம் ஏனியில் ராக்கெட் வச்சாலையும் இவங்களுக்கெல்லாம் எட்டாது.